வணக்கம், வெல்கம் டு ஒராக்கிள் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். நிதாரி வில்லேஜ் இது இங்கே நடந்த கொலை சம்பவம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது நொய்டா, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் ஒரு கிராமம். அந்த கிராமம் பேர் தான் நிதாரி. இங்கே வந்து அதாவது எண்ணிலடங்கா நிறைய மர்மங்கள் அங்கே வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, ஒரு அதாவது 2006 ஒரு 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 சாக்கடை, அந்த இடத்துல பல எலும்புக்கூடும் மண்டை ஓடுகளும் வந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இது இந்த இடத்தோட அம்சம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், இது வந்து டி பிளாக்கு. அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா அது ஒரு 5-6 பங்களாக்கள் இருக்குது. ரொம்ப ஒரு மேல்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 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 விளிம்பு நிலை மக்களுடைய அவங்களுடைய அந்த தெரு அது அருகில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு தண்ணீர் தொட்டி அப்படின்னு ஒரு தண்ணீர் டேங்க்கு அந்த இடத்துல இருக்குது. அங்கே தான் ஒரு ஒரு சாக்கடை ஒன்று இருக்குது. அந்த சாக்கடையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதா ஒரு 2 அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பேர். அவங்க 2 பேர் யாருன்னா, தன்னுடைய 2 டாட்டர்ஸ், அதாவது 2 மகள்களையும் இழந்து நிற்கிற அந்த 2 பேரும் அந்த பெண்களுடைய பெற்றோர்கள். இவங்க வந்து அந்த இடத்த வந்து அடையாளம் காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த சம்பவம் வந்து இதற்கு முன்னே என்ன நடந்தது, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போனால், அந்த கிராமத்தில் குழந்தைகள் எல்லாம் அதாவது ஒவ்வொன்றா காணாமல் போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்குள்ள ஒரு குழந்தைகள் வந்து அப்பப்போ காணாமல் போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல விளையாடி இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எங்கே பார்த்தாங்க அப்படின்னா, அந்த முக்கில் வந்து அந்த குழந்தைங்க நின்னதாக சொல்லப்படும். அதன் பிறகு அங்கே என்ன இருக்கும், அதாவது இந்த வில்லேஜுக்கும் இந்த பங்களாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாட்டர் டேங்க் அந்த ஏரியாவில் பார்த்ததா சொல்லப்படுவாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைகள் என்ன ஆவாங்க அப்படின்னா, அதுக்கு எந்த விடையும் இல்லை. சரி, இதை பற்றி நம்ம வந்து போலீஸ்க்கு போய் நம்ம தகவல் கொடுப்போம், அந்த மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அங்கே உள்ள போலீஸும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு அடித்தட்டு மக்கள். இவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ரிக்ஷாக்காரங்களாக இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன வேலை செய்யக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிற எந்த விஷயமும் வந்து அது ஒரு சீரியஸாக வந்து பார்க்கப்படாது. அவங்க கேஸ் எதுவும் கொடுத்தாலும் அந்த கேஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க சொல்லக்கூடிய என்ன விஷயம், சப்போஸ் வயது வந்த பிள்ளைகள் காணோம்னா யாரோடையாவது ஓடி போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி அந்த காவல்துறைகள்லாம் வந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிருவாங்க. ஸோ இதனாலே இந்த மக்கள் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து அவங்க இழந்திருந்தாலும் இதை வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து தெரியாமல் தான் பல காலங்கள் ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே இந்த ஒரு 20 வயது பெண், பாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண், அந்த 22 வயது அந்த பெண்ணுடைய அப்பா, அவர் தான் வந்து இந்த நந்தலால். இவர் வந்து அவருடைய பெண்ணை வந்து காணோம் அப்படின்றத அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணவும் அவங்களும் அதை பெருசாக வந்து அதை எடுத்துக்கல. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அதை லைட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில பேர் அவருக்கு தெரியுங்கிறதுனால, அதாவது மற்ற அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு விட இவருக்கு கொஞ்சம் பழக்கங்கள் இருக்கிறதுனால, இன்னும் சரி நம்ம இன்னும் இதுக்கு மேலே இருக்க அதிகாரியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓரளவு கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு ஆஃபீஸருங்களுக்கு இந்த தகவலை சொல்லி இந்த மாதிரி இந்த கேஸை வந்து எடுத்து கொஞ்சம் பண்ண சொல்லும்போதே அவர் கேட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அந்த ஊர் ஸ்டேஷன் அங்கே உள்ள போலீஸுக்கு அவங்க உத்தரவு கிடைக்கிது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து விசாரணையை துவங்குறாங்க. அதன்படி தான் அந்த
அந்த சாக்கடையிலேருந்து கிடைக்கும் அந்த எடுக்கப்படும் நிறைய அழுகி போன டீகம்போஸ் ஆன டெட் பாடி, மட்டும் இல்லாமல் இந்த கை கால் தனித்தனியாக இதோட பாகங்கள், மண்டை ஓடுகள், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அங்கே கிடைக்குது. ஸோ இதை மையமாக வைத்து அந்த டி பிளாக் அந்த வீட்டுடைய ஓனரான திரு பேந்தர், அதாவது மொனிந்தர் பேந்தர், அவர் வந்து ஒரு 52 வயது. அவரையும் அவருடைய வேலையாளான சுரேந்திர கோலி அப்படின்னு அவனுக்கு ஒரு 36 வயது, இருவரையும் கைது செய்கிறாங்க. இந்த வீட்டுக்கு அருகில் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த வீடை வந்து சீலும் வச்சிடுறாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷனில் போகுது. ஒரு வழியாக, அதாவது அங்கே உள்ள லோக்கல் போலீஸோட அந்த இன்வெஸ்டிகேஷன் மேலே சிறிதும் நம்பிக்கை இல்லாத மக்கள் வந்து அதன் பிறகு இது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதை வந்து இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை வந்து எடுக்கும்போது அது அந்த கோழி, அதாவது சுரேந்திர கோழிக்கும் ஒரு விதமான டெஸ்ட் எடுக்கப்படுது. அது வந்து நார்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அந்த உண்மை கண்டறியும் அந்த சோதனைகள்லாம் எடுக்கப்படுது. அதில் வந்து அவன் சில கன்ஃபெஷன்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி தான் வந்து பொறுப்பேற்று தான் இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த இடத்துல அதாவது விளையாடிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள அந்த வீட்டுக்கு அழைச்சி, அதன் பிறகு அந்த குழந்தைகளை வந்து அதாவது கொலை செய்துட்டு அவங்களுடைய அந்த உடலுறவு வைத்து கொண்டு அதன் பிறகு அந்த பாடியை வந்து துண்டாக்கி இங்கே வந்து தூக்கி போட்டுருவான். அதுலேயும் என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா, ஒரு சில பாகங்களை வந்து லிவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றதா அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறான். இது வந்து அவருடைய முதலாளிக்கு வந்து இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அவருக்காக இவன் வந்து பூசி மறைக்கிறதா தெரியப்படுது. எல்லாத்துலேயும் குற்றம் 2 பேரும் தான் உடந்த. அப்படி இருக்கும்போது அவருடைய விஷயங்கள் எல்லாம் இவன் பண்ணதா இவன் அதை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறான். ஒரு வழியே 2 பேருக்கும் வந்து ஒரு நீதிமன்றம் வந்து, அதாவது அலகாபாத் நீதிமன்றம் நிறைய கேஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 கேஸுகள் வந்து கோழி மேலே சார்ஜஸ் போடப்படுது. அதில் ஒரு சில விஷயங்களை 19ல் 16 அவன் வந்து பொறுப்பேற்றுக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இவர் பேந்தர் அவர் வந்து அவர் மேல் ஒரு 6 சார்ஜஸ் இருக்குது. அதில் வந்து 3 வந்து நிரூபிக்கப்பட்டதாகவும் மற்றதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது ட்ரையல் கோர்ட்டில் அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை விதித்தாலும் அதன் பிறகு அங்கே உள்ள ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. ஸோ இது வந்து சரியாக இன்னும் எவிடன்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த கேஸில் நிறைய, அதாவது போலீஸ் தரப்பும் சரி நீதி பக்கமும் சரி நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சில இன்ஃப்ளூயன்சஸ் பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி நடக்குது. இந்த நிதாரி மக்கள், அந்த கிராமம் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு நீதியும் அங்கே வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப ஒரு சிவியராக ஒரு மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும். என்னதான் ஒரு பக்கம் மாளிகைகள் இருந்தாலும் இன்னொரு புறம் இவங்க இருக்கிற ஏரியா ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பிஸி ஏரியாவாக தான் இருக்கும். இந்த குழந்தைகளோட, அதாவது 5 வயதாக இருக்கும், 7 வயதாக இருக்கும், 9 வயது, எப்படி வயது வரம்பு கிடையாது.
குழந்தைகளெல்லாம் பாரபட்சமின்றி கடத்தப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த சாக்கடையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த உடலில் வந்து ஒரு சில பாகங்கள் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்கன் பிராக்கெட்ஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அந்த இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் பேர் நவீன் சௌத்ரி. இவர் வந்து ஏற்கனவே இவர் வந்து இந்த கிட்னி ராக்கெட்டில் வந்து இவர் இன்வால்வ் ஆகி இவர் மேலே சில கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து முற்றிலும் இவரே பொறுப்பாக இருக்க முடியாது. மொஹேந்தர் சிங் பேந்தர் மட்டுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லி இவரை வந்து ஈஸியாக அதிலிருந்து விடுவிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் தற்போது அவர்கள் வந்து இருக்கக்கூடிய சிறை வந்து இந்த மொஹேந்தர் சிங் பேந்தர் அவருடைய லேப்டாப் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விபரீதமான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இவருக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்குது. ஸோ அதனால இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. 2017 இந்த காசிபாத் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து அதாவது கோடி இவருக்கு வந்து கோழிக்கு மரண தண்டனை விதிக்கும்போது இதை வந்து ஒரு கிரேஸாக ஒரு லெட்டர் ஒன்று பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, மர்சிக்கு. அப்போதைய இருந்த பிரசிடெண்ட் திரு பிரணாப் முகர்ஜி அவர் இருந்த சமயத்தில் அது வந்து மறுக்கப்படுது. அதன் பிறகு இவருடைய நிறைய குற்றங்கள் பார்க்க போனால் இவருடைய எஜமானுக்காக இவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டதா தெரிய வருது. ஸோ 19 கேஸில் ஒரு 16 சார்ஜஸ் வந்து நிரூபிக்கப்பட்டு அதுக்கான ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அதன் பிறகு ஒரு சில ஆதாரங்கள்லாம் இல்லாத காரணத்தினால இதிலிருந்து அவங்க வந்து விடுவிக்கப்பட்டாங்க. தற்போது இவங்க இருவரும், அதாவது கோழியும் சரி பேந்தரும் சரி, தாசனா சிறையில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம்தான். இந்த சட்டத்தின் ஓட்டைகளை வச்சு பயன்படுத்தி இவர்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த ஒரு அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை எப்படி அவங்க அடைஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆறாத ஒரு வடுவாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.